ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட எஸ்எஸ் எடிட்டிங் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன்லைன் ஆட்ஸை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம புதிய வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி காய்ஸ், நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த போல வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் அலைட் மோஷன் அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ராஜெக்ட்னு கீழே இருக்குது. இதில் 3வது இருக்கும், அந்த ப்ளஸ் ஐக்கானுக்கு பக்கத்தில் ரைட் சைடு இருக்கும் ப்ராஜெக்ட். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. கீழே ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ண பிறகு உங்களுடைய ஃபைல் எல்லாம் வந்துடும், ஃபைல் நேமு. இப்போ வந்து நீங்கள் ப்ரீசெட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ப்ரீசெட் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த ப்ரீசெட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதில் வந்து நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து இந்த சாங்க்கு ஏற்றவாறு கரெக்டாக டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். சரிங்க கைஸ், அது பிறகு மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கைஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து ஃபோட்டோ வந்து ஆட் பண்ண போதும். எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணால் போதும் கைஸ். அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்க அந்த ப்ளூ கலர் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஸ்டார் ஐக்கான் இருக்குல்ல, அந்த ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே டாப்பில் இருக்க ரைட் சைட் இருக்க ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆரோ ஐக்கான் கிளிக் பண்ணி பேக் வந்துடுங்க. அதுக்கப்புறம் ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு இப்போ மூவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 2வது இருக்க ப்ளூ கலர் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இதில் கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஸ்டார் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிடும். இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிடணும். ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு மேலே டாப்பில் இருக்க ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3வது இருக்க லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த ஸ்டார் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே டாப்பில் இருக்க ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. எல்லா ஃபோட்டோஸும் இந்த மாதிரி கரெக்டாக அப்லோட் பண்ணிடுங்க கைஸ். சரி கைஸ், இப்படி லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஃபோட்டோ கரெக்டாக ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ண பிறகு வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு இதில் மூவ் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா லாஸ்ட்டு இதில் இப்போ வந்து உங்களுடைய ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து எடிட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ ஐக்கான் இருக்கும். இந்த ஆரோ ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. இந்த ஆப்ஷனு இதில் ஆரோ ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஃபாண்ட் எல்லாம் இருக்கும். உங்களுடைய ஃபாண்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டாப்பில் இருக்க இந்த ரைட் சைட் இருக்க இந்த இன்டோ ஐக்கான் கிளிக் பண்ணி டிக் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபாண்டில் வந்து டெக்ஸ்ட்டில் வந்து உங்களுடைய ஃபாண்ட் வந்து ஆட் ஆகிடும். சரி கைஸ், இப்போ வந்து ஒன் ஸ்டெப் பேக் வந்துடுங்க. இப்போ வந்து கரெக்டாக இருக்குதான் போட்டு பார்த்துட்டு உங்களுடைய வீடியோ கரெக்டாக இருந்ததுன்னா போட்டு பார்த்து மேலே டாப்பில் ஆரோ ஐக்கான் இருக்குல்ல ரைட் சைடு, இந்த ஆரோ ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு இதில் இப்போ வந்து வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இருக்க வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே அந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க கைஸ். கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது கைஸ். எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்ச பிறகு சேவ் ஆப்ஷன் இருக்கும். அந்த சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் உங்களுடைய கேலரிக்கு வந்து சேவ் ஆகும் கைஸ். பாருங்கள், இப்போ வந்து நம்ம வந்து அது லோடிங் ஆகிட்டு பாருங்கள், நான் காட்டுறேன். சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்ச பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் கைஸ் ஷோ ஆகும். இதில் வந்து சேவ் ஆப்ஷன் இருக்குல்ல கீழே லெஃப்ட் சைடு இந்த ஆப்ஷன் சேவ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ தான் சேவ் டு கேலரின்னு வந்துட்டு பார்த்தீங்களா உங்களுடைய கேலரிக்கு வந்து இப்போ தான் கைஸ் வீடியோ வந்து சேவ் ஆகுது. சரி கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன்லைன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரி கைஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கலாம். இந்த மாதிரி வீடியோஸு. சரி கைஸ், நன்றி, வணக்கம்.